செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே. அத்தியாயம் 14. அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் மணிவர்மனின் வீடு ஒருவித அமைதியில் இருந்தது. என்னத்தான் மணிவர்மன் நடந்த விஷயத்தை இலகுவாக கையாண்டிருந்தாலும் வீட்டு மனிதர்கள் இலகுவாகி விடவில்லை. மாமியார் மருமகளுக்கு இடையே மெல்லிலையாய் இடைவெளி விழுந்திருந்தது. மகேஸ்வரன் இந்துமதிக்கு இடையில் கூட இன்னும் ஊடல் ஒட்டி கொண்டிருந்தது. மனைவியின் ஊடலை முடித்து வைக்க மகேஸ்வரன் எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வியில் முடிந்திருந்தது. அன்று காலை வேலைகளை மாமியாரும் மருமகளும் சேர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். வேலைக்கு கொண்டு செல்லும் மதிய உணவிற்காக சமைத்துக் கொண்டிருந்த கோகிலா, அந்த சீரகப்பொடியை இடுமா இந்து என்றார். காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்த இந்துமதி அமைதியாக மாமியார் கேட்டதை எடுத்துக் கொடுத்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள். அதன் பிறகும் கோகிலா ஏதாவது கேட்பதும் அவள் செய்வதுமாக இருந்தாலும் இந்துமதியின் பேச்சு சத்தம் அங்கே அறவே இல்லை. மருமகளின் கோபம் கோகிலாவிற்கும் புரிந்துதான் இருந்தது. அதனால்தான் தானே வலிய பேசி அவளின் கோபத்தை தணிக்க முயன்றார். ஆனால் இந்துமதியின் கோபம் குறையாமல் போக அவருக்கு வருத்தமாக இருந்தது. பெத்த புள்ளைக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போ, புள்ளைய நினைச்சுதான் பெத்தவ மனசு முதல்ல தவிக்கும். அவனுக்கு இப்படி அநியாயம் செஞ்சுட்டாங்களேன்னு தவிக்கும் மனசுக்கு முன்னாடி வேற யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அது பெத்தவ நிலையில இருந்து பார்த்தாதான் புரியும். நாளைக்கு உனக்குன்னு ஒரு புள்ள பிறந்த பிறகு நீயே அதை புரிஞ்சுக்குவ என்று அடுப்பில் இருந்த காயை கிளறிக்கொண்டே கோகிலா பேச ஆரம்பிக்க, அவித்த இட்லியை ஹாட் பாக்ஸில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த இந்துமதியின் கைகள் அப்படியே நின்றன. மெல்ல திரும்பி மாமியாரை பார்த்தாள். தானும் மருமகள் பக்கம் திரும்பியவர், உனக்கு என் மேல இருக்கிற கோபம் புரியுது. அந்த நேரம் நான் உன் பக்கமும் பேசியிருக்கணும். ஆனா உங்க அம்மா மேல இருந்த ஆதங்கம் உன் பக்கம் திரும்பிருச்சு. அது தப்புதான். நீ எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச வரம். பையனுக்கு காதல் கல்யாணமாச்சே, பொண்ணு எப்படி நடந்துப்பாளோன்னு முன்னாடியெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நீ அந்த பயத்தை எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி இந்த குடும்பத்துக்காக நிறைய விட்டு கொடுத்து போற. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தா மன்னிச்சு என்றவர் முழுதாக சொல்லி முடிக்கும் முன், அத்த என்ன பண்றீங்க, வேண்டாம் என்று தடுத்திருந்தாள் இந்துமதி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது அத்த. மகனா மருமகளான்னு வரும்போது மகனை பத்தி தான் முதல்ல யோசிக்க முடியும். அதுவும் தப்பு ஏன் பக்கங்கும் போது நீங்க நடந்துகிட்டது தப்பு இல்லதான். எனக்கு உங்க மேல கோவம் இல்ல அத்த. அம்மாவோட சேர்த்து என்னையும் தப்பா நினைச்சிட்டீங்களேன்னு ஒரு ஆதங்கம். இந்த 3.5 வருஷத்துல நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்ளோதானான்னு தோணுச்சு. அதானே தவிர கோவம்னு பெருசா இல்ல அத்த என்று மாமியாரிடம் பேசி சமாதானமானாள் இந்துமதி. காலை உணவின் போது மாமியாரும் மருமகளும் சகஜமாக பேசிக்கொள்ள இருவரையும் மாறி மாறி பார்த்த மகேஸ்வரன், 2 பேரும் ராசி ஆயிட்டீங்களா என்று வாயை பிளந்து கேட்டான். அவன் கேட்ட விதத்தில் மற்றவர்கள் சிரித்தனர். நாங்க எப்போ சண்டை போட்டோம் ராசி ஆகிறதுக்கு என்னத்த என்று இந்துமதிக்கு, அதானே நாங்க எப்படா சண்டை போட்டோம் என்று கோகிலாவும் ஒத்துதினார். அண்ணா உனக்குதான் பல்பு எதிரே அமர்ந்து உண்டு கொண்டிருந்த மணிவர்மன் கேலியாக சொல்ல, இந்த பொம்பளைங்கள நம்பவே முடியாதரா தம்பி, எப்போ எந்த நேரம் பல்ட் அடிப்பாங்கன்னே தெரியல என்று புலம்பினான் மகேஸ்வரன். அப்படி ஐயாவுக்கு எத்தனை பொண்ணுங்க கூட பழக்கமா என்று இந்துமதி கேட்க, அம்மா பொண்டாட்டின்னு 2 பேரையே என்னால சமாளிக்க முடியல, இதுல எத்தனை பேரா, அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன் என்றான் அப்பாவியாக. கணவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு இந்துமதி அமைதியாக இருக்க, உன் மாமியார் கிட்ட மட்டும்தான் ராசியாவியா, என்கிட்டலாம் ராசியாக மாட்டியா என்று மனைவியின் புறம் குனிந்து ரகசியமாக கேட்டான். எல்லாரும் இருக்கும்போது என்ன ரகசியம், தள்ளி உட்காருங்க என்று பல்லை கடித்துக்கொண்டு அவனை விட்டு இன்னும் நன்றாக தள்ளி அமர்ந்தாள். மனைவியை பாவமாக பார்த்து வைத்தான் மகேஸ்வரன். காலை உணவு முடிந்ததும் தங்கள் பையை எடுக்க இருவரும் அறைக்குள் செல்ல மனைவியை பிடித்து நிறுத்தியவன், ஓய் பட்டு, என்ன இன்னும் எத்தனை நாள் தான் அப்படி அலைய விடுவ? நான் தான் உன்கிட்ட சாரி கேட்டேன்ல, என் அம்மா கிட்ட மட்டும் ராசி ஆயிட்டு என்கிட்ட மட்டும் வீம்பு பிடிக்கிற பாத்தியா என்றான். அவங்க என் மாமியார், ஆனா நீங்க அவள் கடுப்புடன் கேட்க, நான் உன் புருஷம்மா, அது கூடவா உனக்கு மறந்து போயிருச்சு என்று அப்பாவியாக கேட்டு வைத்தவனை முறைத்தாள். நீங்க சொல்லலன்னா எனக்கு தெரியாது பாருங்க என்று நொடித்துக் கொண்டாள். உனக்குதான் தெரிய மாட்டேங்குதே, நானும் உன் பின்னாடி பாவமா கெஞ்சிட்டு சுத்துறேன், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. பின்ன நீங்க செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சுவாங்களா? கொஞ்சம் உன்னை யாரு தடுத்தது என்றவன் தன் முகத்தை அவளின் முகத்தோடு உரச சென்றான். அவன் முகத்தை பிடித்து தள்ளிவிட்டவள், ஆசைதான் என்று தலையை திருப்பிக் கொண்டாள். ஆமா, ஆசைதான். என்னோட ஆசைதான் உனக்கு புரிய மாட்டேங்குதே, எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்க.
உன் புருஷன் பாவம் இல்லையா என்று முகத்தை சுருக்கி கெஞ்சலாக கேட்டவனை பார்த்து சட்டென்று சிரித்து விட்டாள். வாவ், என் பட்டனை பார்த்து சிரிச்சிட்டா, என்கிட்ட சமாதானம் ஆயிட்டா என்று கூவினான் மகேஸ்வரன். அச்சோ, கத்தாதீங்க, வெளியே கேட்க போகுது. இந்துமதி வேகமாக கணவனின் வாயை மூட அவளின் கையை விலக்கிவிட்டு அவள் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்து தங்கள் சமாதானத்திற்கு வித்திட்டான் மகேஸ்வரன். இதான் சாக்குன்னு ஆரம்பிச்சிடுவீங்களே, பாவம் போன போதுன்னு இப்ப மன்னிச்சிட்ட, இனி ஒரு முறை இப்படி நடந்துக்கிட்டீங்க. அவள் விரல் நீட்டி எச்சரிக்க அவ்விரலை வளைத்து பிடித்துக் கொண்டவன், இனி கனவுல கூட தப்பி தவறியும் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன்டி என் பட்டு என்று சரணடைந்தான். கணவன் மனைவி இருவரும் சமாதானமாகி மலர்ந்த முகத்துடன் வேலைக்கு செல்ல வெளியே வர அவர்கள் முகமே அவனின் குடும்பத்தினருக்கு எல்லாம் சரியாகி விட்டது என்பதை எடுத்துரைத்து விட்டது. என்ன அண்ணா, காலையே விழுந்துட்ட போல இருக்கு. மணிவர்மன் ரகசியமாக கேலி செய்ய, அடே தம்பி, ரகசியத்தை வெளியில சொல்லிடாதடா, அப்புறம் உன் அண்ணன் மானம் கப்பல் ஏறிடும் என்றவனை பார்த்து சிரித்தான் மணிவர்மன். இதுக்கு தாண்டா அண்ணா சிங்கிளா இருக்கணுங்கிறது என்று பெருமையாக காலரை தூக்கி விட்டு கொண்டான். இதையே அப்படியே திரும்பி பார்த்து சத்தமா சொல்லு ராசா என்று தம்பிக்கு பின் வந்து கொண்டிருந்த அன்னையை சுட்டி காட்டி சொல்ல, ஏண்டா அண்ணா, உனக்கு என் மேல இவ்ளோ ஒரு கடுப்பு, திரும்ப அம்மா புலம்ப ஆரம்பிச்சா சமாளிக்க முடியாதுரா என்றான் பாவமாக. சிங்கிள்னு கெத்தா காட்டுற, இதுக்காகவே நீ சீக்கிரம் சம்சாரி ஆகணும்னு சாபம் விடுறண்டா தம்பி என்றான் மகேஸ்வரன். உன் சாபம்லாம் பலிக்காது, போய் பொழப்ப பாரு. அண்ணனின் தோளில் கை வைத்து வாசல் பக்கம் தள்ளினான் மணிவர்மன். சிரித்துக்கொண்டே மகேஸ்வரன் சொல்லிக் கொண்டு கிளம்ப, நான் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரேம்மா என்று மணிவர்மனும் சொல்லிக் கொண்டு கிளம்பினான். கோகிலாவும் உலகநாதனும் மட்டும் வீட்டில் இருந்தனர். உலகநாதன் காலை உணவுக்கு பிறகு ஒரு காஃபி குடிப்பார் என்பதால் கோகிலா காஃபியை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு கணவரின் அருகில் அமர்ந்தார். உலகநாதன் மனைவியுடன் பேசிக்கொண்டே காஃபியை அருந்திக் கொண்டிருந்த போது அவரின் கைபேசி அழைக்க, எடுத்து யார் அழைப்பது என்று பார்த்தவர் முகம் வியப்பை பிரதிபலித்தது. என்னங்க, யார் போன் போடுறது, ஏன் அப்படி பாக்குறீங்க? கோகிலா விசாரிக்க, திருமல போன் போடுறாருமா என்றார். அவரா? அவர் எதுக்கு போன் போடுறாரு? இது என்ன புதுசா இருக்கு? கோகிலாவும் வியப்பாக கேட்க, அதான் எனக்கும் தெரியல, இரு என்னன்னு கேட்போம் என்றவர் அழைப்பை ஏற்று பேச ஆரம்பித்தார். சில நொடிகளில் பேசி முடித்துவிட்டு அழைப்பை துண்டித்த உலகநாதன் யோசனையுடன் தாடையை தடவிக்கொண்டார். என்னங்க, என்ன சொன்னாரு? எதுக்கு இவ்ளோ யோசனை? கோகிலா விசாரிக்க, திருமல என்ன நேர்ல பாக்கணுமா, நேர்ல சந்திச்சு ஏதோ பேசணும்னு சொல்றாரு. எதுக்கா? அதான் நமக்கும் அவங்களுக்கும் ஒண்ணுமில்லன்னு ஆயிடுச்சுல்ல, நேர்ல பார்த்து என்ன பேச போறாரு? அதத்தான் சொல்ல மாட்டேங்கிறார். இது நேர்ல பேசுற விஷயம் நேர்ல வந்தாதான் நல்லதுன்னு சொல்றாரு. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? போய் என்ன சொல்றாருன்னு கேட்டு வரேன். முக்கியமான விஷயமா இல்லைன்னா அழைக்க மாட்டாரே என்றார் உலகநாதன். சரிங்க, எதுவும் விவகாரம்னா பேச்ச வளர்க்காதீங்க, கிளம்பி வந்துகிட்டே இருங்க என்றார் கோகிலா. விவகாரம் எல்லாம் ஒன்னும் இருக்காது, திருமல பேச்சுல ஒரு தயக்கம் தெரியுது, அதான் என்னன்னு ஒன்னும் புரியல என்றார் யோசனையுடன். என்னங்க சொல்றீங்க? பாப்போம் கோகிலா, பேசிட்டு வந்தாதான் நமக்கு விஷயம் என்னன்னு தெரியும். 10 மணி போல கோவிலுக்கு வர சொல்லிருக்காரு, நான் போயிட்டு வரேன் என்று எழுந்து சென்று சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினார். உலகநாதன் கோவிலுக்கு சென்றபோது அவருக்கு முன் அங்கே வந்திருந்தார் திருமலை. வாங்க என்றழைத்த திருமலையின் குரலில் தயக்கம் இருக்கவே செய்தது. என்னப்பா திருமல, இன்னும் புதுசா எனக்கு போன் போடுற, தனியா பேசணும்னு சொல்ற, நமக்குள்ள பேச என்ன இருக்கு? உலகநாதன் குரலை உயர்த்தி கேட்க, காரணம் இல்லாம உங்களை வர சொல்ல மாட்டேனே, ஒரு முக்கியமான விஷயம் என்றார் திருமலை. என்னன்னு சட்டுப்புட்டுன்னு சொல்லுப்பா. உலகநாதன் கேட்டுவிட்டாலும் திருமலையால் உடனே பேச முடியவில்லை. சிறிது தயக்கத்திற்கு பின்னே விஷயத்தை மெல்ல சொன்னார். கேட்ட உலகநாதனால்தான் நம்ப முடியவில்லை. என்ன திருமல சொல்ற? உலகநாதன் சந்தேகத்துடன் கேட்க, இனி நான் சொல்ல என்ன உலகநாதன் இருக்கு? என் பொண்ணு சொன்னதோ உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டேன், இனி நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும் என்றார் திருமலை. என்ன திருமல, எங்களை பார்த்தா உங்களுக்கும் உங்க பொண்ணுங்களுக்கும் விளையாட்டா இருக்கா? உங்க பொண்ணு சொல்றது எப்படி நம்ப முடியும்? என் பையனை விரும்புதுன்னு உங்க பொண்ணே உங்ககிட்ட வந்து சொல்லுச்சா என்ன என்று கேட்டார். திருமலை தலையை அசைக்க தலையை குலுக்கிக் கொண்ட உலகநாதன், இதை எவ்வளவு தூரம் நம்புறதுன்னு தெரியலையே திருமல. இப்படிதான் உங்க பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி எல்லா ஏற்பாடும் செஞ்சு நிச்சயத்தப்போ எங்களை அவமானப்படுத்தி அனுப்பி வச்சுச்சு. இப்போ உங்க சின்ன பொண்ணு என் பையனை விரும்புதுன்னு சொல்றீங்க, எனக்கு என்னமோ சரியா படலையே என்றார். உங்க நினப்பு சரிதான், எனக்கும் கூட இது சரியா வருமான சந்தேகம்தான். ஆனா என் சின்ன பொண்ணு பிடிவாதமா இருக்கா. அவ பிடிவாதம் பிடிக்கிறான்னு மட்டும் நான் பேச வரல. அவ ஒன்னு சொன்னா, பெரிய பொண்ணால அவங்க குடும்பத்துக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம்பா, அத இப்ப தொடக்க நேரம் வந்திருக்குன்னு சொன்னா. நானும் நல்லா யோசிச்சேன். என் பெரிய பொண்ணு செஞ்சு வச்ச வேலைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்க முடியாம கூனி குறுகி நின்னேன். இப்போ அதை சரி பண்ண என் சின்ன பொண்ணு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கா. அதை ஏன் விடணும்? எனக்கும் உங்க வீட்டு சம்பந்தம் பிடிச்சிருக்கு, இனி நீங்க தான் முடிவு சொல்லணும் என்றார்.
நான் சொல்றது இருக்கட்டும் திருமல. உங்க பொண்ணோட விருப்பம் தான் என்னை யோசிக்க வைக்குது. ஏன்னா என் பையன் இன்னும் மிலிட்டரிக்காரன் தான். இனியும் அப்படிதான். அவனோட அந்த வேலையை சொல்லிதான் உங்க பெரிய பொண்ணு எல்லார் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்துச்சு. உங்க சின்ன பொண்ணுக்கு மட்டும் எப்படி மிலிட்டரிக்காரனை பிடிக்கும்னு நம்ப முடியும் சொல்லுங்க என்று கேட்டார் உலகநாதன். உங்க கேள்வி எனக்கு புரியுது. அதே கேள்விதான் எனக்கும் இருந்தது. ஏன்னா ஒரு முறை எல்லாம் தப்பா போயிருச்சு. இனி ஒரு முறை அப்படி நடக்கக்கூடாது பாருங்க. அதனால நானே என் சின்ன பொண்ணை கூப்பிட்டு வச்சு பேசினேன். அவர் வேலை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. அதை பத்தி என்னைக்கும் நான் தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவகிட்ட பேசின பிறகுதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்றார் திருமலை. நீங்க சொல்றத கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நான் எங்க வீட்ல பேசிட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். முக்கியமா என் பையன் என்ன சொல்லுவான்னு தெரியல. உலகநாதன் சொல்ல, நீங்க வீட்லயும் தம்பிகிட்டயும் பேசிட்டு சொல்லுங்க. நான் இவ்ளோ அவசரமா பேசினதுக்கு காரணம் தம்பி இன்னும் எத்தனை நாள்ல ஊர்ல இருப்பாருன்னு தெரியலல்ல. அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி விஷயத்த சொல்லிட்டா உங்களுக்கும் முடிவெடுக்க வசதியா இருக்குன்னு தான் உடனே சொல்லிட்டேன். நீங்க பேசிட்டு சொல்லுங்க என்றார் திருமலை. வீட்டிற்கு வந்த உலகநாதனுக்கு மனம் முழுவதும் யோசனைதான். இது சரியாக வருமா என்று தனக்குள்ளேயே நிறைய யோசித்தார். அதிலும் பெரிய பெண் முன்பு அப்படி பேசியிருக்க இளைய பெண் ஏதோ அவசரத்தில் முடிவெடுத்து விட்டாலோ என்றுதான் அவருக்கு தோன்றியது. அவர்கள் அப்போது பட்ட அவமானம் இன்னும் குறைந்திருக்காத நிலையில் அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. ஆனால் கோகிலா விஷயத்தை கேட்டதுமே சந்தோஷப்பட்டார். கடவுளே, என் பையனுக்கு ஒரு விடிவு வராதான்னு நான் அழுத அழுகைக்கெல்லாம் நல்ல பதிலா சொல்லிட்டேன். நன்றிப்பா என்று உடனே கடவுளுக்கு நன்றி உரைத்தார். ரொம்ப சந்தோஷப்படாத கோகிலா. இந்த விஷயத்துல நாம அவசரப்பட்டு முடிவு பண்ண முடியாது. சின்னவன் என்ன சொல்லுவானோ அது வேற தெரியல என்று உலகநாதன் கவலையாக சொல்ல, நாம எடுத்து சொன்னா அவன் கேட்டுப்பாங்க என்று சந்தோஷமாக உரைத்தார் கோகிலா. இந்த முறை நாம எடுத்து சொல்றதை விட அவன் மனசுக்கும் பிடிக்கணும் கோகிலா. ஏற்கனவே நாமளா எடுத்த முடிவு எப்படி ஆச்சுன்னு தெரியும்ல. அதுவும் அதே குடும்பத்து பொண்ணு வேற. இது நாம ரொம்பவே யோசிக்கணும். பொண்ணு கிடைக்குதுன்னு நாம சந்தோஷப்பட முடியாது கராராக சொன்னார். கணவரின் பேச்சில் தளர்ந்தாள் கோகிலா. அவர் சொல்வதும் சரியாக இருந்தது. அவர்களின் தயக்கத்திற்கு ஏற்றபடி விஷயம் தெரிந்ததும் மணிவர்மன் அதிர, அந்த வீட்டு பொண்ணா? வேண்டவே வேண்டாம் என்று முதல் ஆளாக மறுத்தான் மகேஸ்வரன். ஏங்க, கல்யாணம் உங்களுக்கு இல்ல, உங்க தம்பிக்கு. முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. கணவனை மெல்லிய குரலில் அதட்டினாள் இந்துமதி. அவனும் வேண்டான்னு தான் சொல்லுவான் பாரு என்று மகேஸ்வரன் தம்பியை பார்க்க நம்ப முடியாத திகைப்புடன் அமர்ந்திருந்தான் மணிவர்மன். கீர்த்தனா இப்படி சொல்லுவாள் என்பது அவன் நினைத்தும் பாராத ஒன்று. அவளின் இந்த முடிவு அவனுக்கு அதிர்வைத்தான் தந்திருந்ததே தவிர சந்தோஷத்தை தரவில்லை.